செந்தமிழன் சீமான் அவர்கள் துவங்கிய முதற்கட்ட பரப்புரை. இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழே குரல் வலைவலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தனது முதற்கட்ட பரப்புரையை திருத்தணியில், திருவள்ளூர் மாவட்டம், அதாவது மார்ச் 23, 2026 அன்று தன்னுடைய முதல்கட்ட பரப்புரையை செந்தமிழன் சீமான் அவர்கள் முருகனை தரிசித்த பிறகு துவங்கினார் என்று கூறலாம். திருத்தணி மற்றும் சோளிங்கரில் வாகன பேரணியை நடத்திய பிறகு அதனைத் தொடர்ந்து மாலை ராணிப்பேட்டையில் பொதுக்கூட்டத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரையாற்றினார். அடுத்த இடங்கள் நாளை மார்ச் 24, அதாவது இன்று வேலூர், குடியாத்தம், ஆம்பூர் ஆகிய இடங்களில் பரப்புரை செய்துவிட்டு மாலையில் திருப்பத்தூர் மற்றும் ஊத்தாங்கரை பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற செந்தமிழன் சீமான் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட திட்டம் மார்ச் 23 முதல் மார்ச் 28 வரை வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய 9 பொதுக்கூட்டங்களில் செந்தமிழன் சீமான் அவர்கள் பங்கேற்கின்றார். சீமான் இந்த தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருத்தணியில் பரப்புரையை தொடங்கிய சீமான் செய்தியாளர்களிடம் பொதுக்கூட்டத்தில் முன்வைத்த முக்கிய கருத்துக்கள் இதோ. 500 ஆண்டுகால போர். மற்ற கட்சிகளுக்கு இது வெறும் தேர்தல். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இது 500 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்கான போர் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த நீண்ட கால போரை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் தான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு முன்பாகவே பரப்புரையை தொடங்குவதாகவும் அவர் கூறியிருந்தார். அந்த பேட்டியில், திருத்தணி முருகன் கோயில் கையில் வேளேந்தி வழிபாடு செய்த பின் என் தாய் நாட்டை சொர்க்கமாக மாற்றுவேன் என உறுதி பூண்டார் செந்தமிழன் சீமான் அவர்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே எதிரி நாம் தமிழர் கட்சிதான் என்று அவர் சூளுரைத்தார். மேலும் நிர்வாக சீர்திருத்தம். ஏற்கனவே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையின்படி சென்னையின் சுமையை குறைக்க தமிழகத்திற்கு 5 தலைநகரங்களை திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் உருவாக்குவது என்று ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்பதும் என்றும் அவர் அதை குறித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 234 தொகுதிகளில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை அளிக்கும் வகையில் சிறுபாதி 50% இடங்களை ஒதுக்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டி செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். மேலும் 2026 தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்திய அவர், இருமுனை போட்டி என்பதற்கு மாற்றாக தனித்து களம் காண்பதில் உறுதியாக உள்ளார் என்பதை அவர் ஆணித்தனமாக அந்த நேரத்தில் பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செந்தமிழன் சீமான் அவர்கள் பிற கட்சிகளுக்கு முன்பாகவே தன்னுடைய தேர்தல் பரப்புரையை துவங்கி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்று சீரிய சிந்தனையோடு நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை பெற செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்தில் குதித்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். பல கட்சிகள் கூட்டணி சீட்டு பேரங்களே இன்னும் முடியாத பொழுது சீமான் அவர்கள் களத்தில் இறங்கி தன்னுடைய உரையை ஆற்றி மக்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க துவங்கிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். இந்த சாமர்த்தியமும் இந்த துணிச்சலும் இந்த வேகமும் பிற கட்சிகளிடம் இல்லாத போனதற்கு காரணம் அந்த கட்சிகளுடைய கொள்கை பிடிப்பு இன்மைதான் என்றுதான் கூற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களிடத்தில் இப்பொழுது செந்தமிழன் சீமான் சந்தித்து பேசுவதை போன்று இன்னும் மட்டும் துவங்கி இருப்பார்கள் தங்களுடைய உரையை. ஆனால் இதுவரை துவங்காத கட்சிகளை என்னவென்று கூற என்பதை உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகின்றேன். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி அடையும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.